2023 ஆகஸ்ட் மந்தோட மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு எதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு எதுன்னு பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாம் நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா 3 விஷயத்தை வச்சு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரீசன் ப்ரைசிங். அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரீசன் அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ரா பெர்ஃபார்மன்ஸ். தேர்ட் ரீசன் அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட VRAM. இதில் ஃபர்ஸ்ட் ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், அதோட ப்ரைசிங். செகண்ட் ரீசன் ரா பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் இல்லாமலும் அப்புறமா FSR DLSS இது எதுவுமே எனேபிள் பண்ணாமல் அதோட பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு புஷ் பண்ணுதோ அதுதான் ரா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கும்போது FSR இல்லைனா DLSS இல்லைனா ஃப்ரேம் ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை மட்டுமே நம்பி வாங்க முடியாது. ஏன்னா ஒரு கேமில் DLSS இருக்கலாம், இன்னொரு கேமில் இல்லாமல் போகலாம். சில கேம்ஸில் FSR இருக்கும், இன்னொரு கேம்ஸில் FSR இருக்காது. ஸோ அதை நம்பியெல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மோஸ்ட் வேல்யூபிள் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு ராவாக எந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுதோ அதை வச்சு தான் ரா பெர்ஃபார்மன்ஸ்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய கேம்ஸில் எல்லாமே DLSS சப்போர்ட் இருக்காது, நிறைய கேம்ஸில் FSR சப்போர்ட் இருக்காது. அதுவும் இல்லாமல் AMD சைலண்டாக இருந்து இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க, அவங்க ஸ்பான்சர் பண்ணுற கேம்ஸில் எல்லாமே DLSS-ஐ டிசபிள் பண்ணுறாங்க. ஸோ NVIDIA கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அங்கே DLSS யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த DLSS, FSR, ஃப்ரேம் ஜென்ரேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸுமே இல்லாமல் அதோட பெர்ஃபார்மன்ஸை கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறமா VRAMமே ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிற கேம்ஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ், ஃபோர்ஸ்போக்கன், ஹார்ட்வேர் லெகசி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே 8GB VRAMக்கு மேலேயே VRAM யூசேஜ் போகுது. ஏன்னா 8GB RAM தான் மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. மிட்ரேஞ்ச் PC யூஸ் பண்ணுறவங்க அப்புறமா மோஸ்ட்லி NVIDIA கார்டு வச்சுருக்கவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது 8GB RAM கார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் கொடுக்கும். ஆனால் பிரச்சனையே அதோட VRAM தான். அந்த கேம்ஸ் எல்லாம் 8GBக்கு மேலேயே VRAM யூஸ் பண்ணும் நம்ம அல்ட்ரா செட்டிங்ஸில் கேம் ப்ளே பண்ணுறோம்னா. ஸோ அந்த டைமில் நமக்கு VRAM கம்மியாக இருக்கிறதுனாலேயே கேமில் லேகிங் சட்டரெல்லாம் வரும். ஸோ அதனால் நாம் அங்கே டெக்ஸ்சர் எல்லாமே அல்ட்ராலேருந்து ஹை டு மீடியம் ரிடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 8GB VRAMோட யூசேஜ் கம்மியாகும். அப்போ தான் கேமை ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ண தான் 8GBக்கு மேலே இருக்க VRAM கிராஃபிக்ஸ் கார்டை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக கிராஃபிக்ஸ் கார்டு பையிங் கைடுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். VRAM, ரே ட்ரேசிங் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி இன்னுமே டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த DLSS, FSR இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சைட் பை சைடாக FSR, DLSS எல்லாமே கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது டாபிக் வரலாம். இந்த 2023 ஆகஸ்ட்டில் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு 1080pல மோஸ்ட் வேல்யூபிள் கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்குன்னா AMDயோட RS 6600 தான். ஸோ எதுக்காக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பெஸ்ட்டாக இருக்குன்னா இதோட ப்ரைசிங். இதோட ப்ரைசிங் இப்போ ரீசெண்டாக தான் ட்ராப் ஆகி 20,000 கீழே வந்துச்சு. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கூட 20,000 கீழே இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராமில், சென்னையில் ஆஃப்லைன் ஸ்டோரில் அவருக்கு இந்த கார்டு 20,000 கீழே கிடைக்குதுன்னு. ஸோ நீங்கள் கூட ஒரு ஸ்டோரில் இல்லைன்னா இன்னொரு ஸ்டோரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஏன் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னா RTX 3050 இது ரொம்ப சுலபமாக பீட் பண்ணிவிடுவோம் எல்லா கேம்ஸ்லேயுமே. எந்த கேம் எடுத்தாலுமே இதால் RTX 3050யோட பெட்டரான APS-ஐ கொடுக்க முடியும். ஸோ சில பேர் நினைக்கலாம் RTX கிராஃபிக்ஸ் கார்டு அந்த என்கோடர் டிகோரில் அப்புறமா ரே ட்ரேசிங்கில் இன்னுமே பெட்டரான APS-ஐ கொடுக்கலாமேன்னு. ஆக்சுவலாக அந்த என்கோடர் டிகோரில் RTX 3050க்கும் AMDயோட RS 6600க்கும் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது. நம்ம சொல்கிற அளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. அதனால தான் அதை கணக்கில் எடுக்கலை. ஸோ ரே ட்ரேசிங்கை பொறுத்த வரைக்குமே RTX 3050ல் ரே ட்ரேசிங் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ரே ட்ரேசிங் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் FPSமே கம்மியாகும், VRAM யூசேஜுமே இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி 8GB VRAM தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நமக்கு 60 APS 80 APS அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுலேருந்து இன்னுமே ஒரு 30 APS கிட்ட ட்ராப் ஆகும். ஸோ நீங்கள் ரே ட்ரேசிங் ப்ளஸ் DLSS இதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் RTX 3050ல் பெட்டரான கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ இங்கேயுமே நாம் DLSS-ஐ நம்பி தான் இருக்கணும். ஸோ அதை விடையுமே பெட்டராக நாம் ரா பெர்ஃபார்மன்ஸையே எடுத்துக்கலாம். அப்புறமா ப்ரைசிங். இந்த RTX 3050யோட ப்ரைசிங் இப்போவுமே 22,000 கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைசிங்லேயுமே RTX 3050 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை இந்த லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வரல. RX 6600 தான் இங்கே பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே AMDயோட RS 6650 XT தான். ஸோ இது ஒரு RS 6600 XTயோட அப்டேட் பண்ண ஒரு வெர்ஷன்னே சொல்லலாம். கொஞ்சம் அப்டேட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக பேஸ் கிளாக், பூஸ்ட் கிளாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது 1080pல மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். எந்த கேம் எடுத்தாலுமே 1080pல ரொம்ப சுலபமாக நம்ம நினைக்கிறத விடையுமே அதிகமான APS-ஐ இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் அச்சீவ் பண்ண முடியும். இதோட ப்ரைஸிங் கூட 23,000லேருந்து 24,000 கிட்டே இருக்கும்.
நீங்கள் 1080pக்கு ஓவராலாக ரொம்ப பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டாக தான் இருக்கும். RX 6650 XT. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா கிராஃபிக்ஸ் கார்டோடையுமே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் மேபி நான் முதல்ல சொன்ன அந்த RX 6600 இன்னும் கொஞ்சம் மாசத்துல RX 6600 XT ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதோட ப்ரைஸிங் கூட 20,000 21,000 ட்ராப் ஆக போகுது. அது கன்ஃபார்மாக ட்ராப் ஆகும். மேபி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த டைமில் RX 6600 இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு RX 6600 ST தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும், போக தான் தெரியும். ஸோ அந்த டைமில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ டாபிக் வரலாம். அப்புறமா 1080pல மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்குது NVIDIAவோட RTX 3060 12GB கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ இதை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மெயினான ரீசனே இதில் இருக்க 12GB VRAM தான். சீப்பஸ்ட் 12GB RAM இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டுனா இந்த RTX 3060 12GB. மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் VRAM ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அந்த ஹார்ட்வேர் லெகசி இந்த கேம்ஸ் எல்லாம் இந்த RTX 3060 12GBல ப்ளே பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதுவே நீங்கள் இதே கேமை RTX 3060 8GB RAMல ப்ளே பண்ணீங்கன்னா, அதாவது அல்ட்ரா செட்டிங்கில் ப்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே லேக் அப்புறமா ஷட்டரிங் ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் இந்த RTX 3060 12GBல அந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அங்கே VRAM அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இங்கே VRAMமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா இங்கே இதோட ப்ரைஸிங். இந்த 12GB கிராஃபிக்ஸ் கார்டை நம்மளால் 25,000 ரூபீஸ்லேயே வாங்க முடியும். ஸோ 25,000 ரூபீஸில் எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுலையுமே 12GB VRAM கிடையாது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப மோசமாகலாம் பர்ஃபார்ம் பண்ணாது. RTX 3050 விட கண்டிப்பாக பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓவராலாக இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டு தான் இப்போதைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1080p கேமிங்க்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்புறமா எதுக்காக RTX 3060 Tiயை இதில் லிஸ்ட் பண்ணலைன்னா அதோட ப்ரைஸிங் தான். RTX 3060 Tiயோட ப்ரைஸிங் 33,000 கிட்டே போகுது. அந்த பட்ஜெட்டில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டில் இல்லாத நம்மளால் 1440pலேயே கேம் ப்ளே பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அவ்வளோ காசு கொடுத்தோம், அதில் 8GB VRAM தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை இந்த 1080p லிஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வரல, அதையுமே இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டு தான் 1080p கேமிங்க்கு மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்குது. AMDயோட RX 6600, அப்புறமா AMDயோட RX 6650 XT, அப்புறமா NVIDIAவோட RTX 3060 12GB மாடல். ஸோ இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம், 1440p 2K கேமிங். ஸோ இந்த 2K கேமிங்கில் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டுன்னா AMDயோட RX 6700 XT தான். இதை சூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களால் 1080pலையுமே நல்ல FPS அச்சீவ் பண்ண முடியும். அதே வேளையில் அதே சேம் கார்டு உங்களால் 1440p கேமிங் கூட யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான FPSஐ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்கும். அப்புறமா இதை சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ரீசன் என்னன்னா இதில் 12GB VRAM கொடுத்துருக்காங்க. இதே பிரைசிங்கில் உங்களால் RTX 3060 Ti கூட வாங்க முடியாது. ஆனால் இவங்க 32,000லேயே உங்களுக்கு 1440pல கேம் பிளே பண்ணுற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து 12GB VRAMமே கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் கேம்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு இந்த VRAM ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அப்புறமா இந்த 1440pல செகண்ட் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு இதுன்னா அதுவுமே AMDயோட RX 6750 XT. இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைசிங் 35,000 தான் வரும். 35,000ல இதுவுமே 12GB VRAM கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இது இந்த RX 6700 XTயை விடையுமே அதிகமான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். அதே வேளையில் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை அப்டேட் பண்ண ஒரு வருஷம் தான் இந்த 6750 XT. அப்புறமா மூணாவது கிராஃபிக்ஸ் கார்டா இந்த 1440pலேயே அல்டிமேட்டான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது 1440pல எந்த கேமை போட்டாலுமே பெஸ்ட்டான FPSஐ கொடுக்கும். அதே வேளையில் ரேட்ரேசிங் ஆன் பண்ணாலுமே உங்களுக்கு பெஸ்ட்டான FPSஐ கொடுக்கும். ஸோ அதுதான் AMDயோட RX 6800 XT. என்னோட ஃபேவரட் கிராஃபிக்ஸ் கார்டுமே இதுதான். இது ஒரு அல்டிமேட்டான கிராஃபிக்ஸ் கார்டு. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா இதில் 16GB VRAM கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ VRAM கொடுத்துமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் இப்போதைக்கு 52,000 தான். ஸோ NVIDIA சைட்லேருந்து இதுக்கு என்ன காம்படிஷன் இருக்குன்னா RTXோட 3070 Ti 8GB மாடல். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டை இந்த 8GB VRAM இருக்கிறதுனாலேயே நம்மளால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். 52,000 ரூபீஸ் கொடுத்துமே 8GB VRAM தான் இருக்குது. அந்த கிராஃபிக்ஸ் கார்டை எடுத்துகிட்டு வந்து நாம பெஸ்ட்டான FPS அச்சீவ் பண்ணலாம். ஆனால் அதில் கண்டிப்பாக லேட்டஸ்டான கேம்ஸ் எல்லாமே அல்ட்ரா செட்டிங்ஸில் ப்ளே பண்ண முடியாது. அங்கே VRAM பாட்டில் நெக் ஆகும். ஸோ அதனால தான் இந்த AMD கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த AMD கிராஃபிக்ஸ் கார்டு எல்லா கேம்ஸ்லேயுமே அந்த RTX 3070 Tiயோட பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும், அதிகமான VRAMமே கொடுக்கும். அதே வேளையில் ரொம்ப வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டாக கூட இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த AMDயோட டிரைவர் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போல்லாம் அப்படி கிடையாது. AMDயோட டிரைவர்ஸுமே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது பழைய கதை, அதையே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. AMD சைட்லேருந்து கூட AMDயோட என்கோடர் டிகோடர் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. AV1 என்கோடரை கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
என்னோட GPU பையிங்கோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி புரியும். ஸோ இங்கே 1440pல ஒரு அல்டிமேட்டான மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டுனா இந்த AMDயோட RS 6800 XT தான். ஸோ அப்புறமா அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம், அதாவது 4K கேமிங். 4K கேமிங்கில் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே AMDயோட RX 7900 XT தான். ஸோ இதில் 20GB VRAM கொடுத்துருக்காங்க, 20GB VRAM கொடுத்துருக்காங்க. இதுக்கு காம்படிஷனாக NVIDIA சைடில் எது இருக்குன்னா RTXோட 3080 Ti 12GB மாடல். இது ரெண்டோட ப்ரைஸிங்குமே 86,000 ரூபாய் கிட்ட வரும். ஆனால் இங்கேயுமே இந்த 3080 Ti விடையுமே AMDயோட 7900 XT தான் ஆவரேஜாக நிறைய கேம்ஸில் அதிகமான FPS கொடுக்கும், அதிகமான VRAM கொடுக்கும். 12GB எங்கே இருக்குது, 20GB எங்கே இருக்குன்னு பாருங்கள். தாராளமாக உங்களால் 4Kல எல்லா கேமுமே ப்ளே பண்ண முடியும். அதே வேளையில் 4Kல ஸ்ட்ரீமிங் கூட பண்ணலாம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இங்கேயுமே இந்த AMD கார்டு தான் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்குது. ஏன்னா அதிகமான FPSம் கொடுக்குது, அதிகமான VRAM கொடுக்குது, ஆல்மோஸ்ட் சேமான ப்ரைஸிங் தான் கொடுக்குது. அதனால தான் இங்கேயுமே AMD தான் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக தான் தெரியுது. இப்போ இப்போதைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்தந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்குது. நான் எதுக்கு ஆகஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன்னா மேபி அடுத்த மாதத்தில் கூட, ஏன்னா நாளைக்கு கூட மேபி இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் எல்லாம் சடனாக ட்ராப் ஆகலாம். கண்டிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா ட்ராப் ஆகும், அது எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு இந்த மாதத்தில் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் எல்லாம் ட்ராப் ஆகும்போது நான் மறுபடியுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அதிகமாக AMD கார்டு லிஸ்ட்டில் இருக்குது, NVIDIA கார்டு இல்லைன்னா, ஏன்னா இங்கே பட்ஜெட்டில் மோஸ்ட்லி ரா பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டை AMD தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ NVIDIA ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா NVIDIA இப்போ அதிகமாக கேமிங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்க அதிகமாக AI கார்ட்ஸை தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு AI சைட்லேருந்து அதிகமாக ப்ராஃபிட் வருது. ஸோ அதனால தான் அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் NVIDIA கார்டை பிடிக்கலைன்னு சொன்னாலுமே அவங்க அதிகமாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நேரமே எல்லாம் கதையே வேற மாதிரி இருந்தது. NVIDIA அதிகமாக கேமிங் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கிரிப்டோ மைனிங் அப்படி AI இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்க இந்த AIக்காக மேக் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டிலேருந்து அதிகமாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் கேமிங் சைடில் இப்போ அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை. அதுவும் கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை தான். அதுவும் இல்லாமல் அவங்களோட ப்ரைஸிங் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. அவங்க லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணால் 4 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. கண்டிப்பாக அதை லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியாது. அப்புறமா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா VRAM தான். VRAM அவங்க மோஸ்ட்லி 8GB தான் இப்போவுமே கொடுத்துட்ருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா அப்கமிங் வரப்போகிற டேஸில் எல்லாம் கண்டிப்பாக அது ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும். இப்போதைக்கு மேபி ப்ராப்ளம் இல்லாமல் தோணலாம், ஆனால் போக கண்டிப்பாக ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும். அப்படி எக்ஸ்ட்ரா VRAM கொடுத்தாலுமே அதோட ப்ரைஸிங் ரொம்ப ஹையராக வச்சுருக்காங்க. 10,000 15,000 கிட்ட ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா VRAMக்காக. ஸோ அதனால தான் NVIDIA கார்டு மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி லிஸ்ட்டில் வரல. ஆனால் மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கார்டுன்னு எடுத்தால் கண்டிப்பாக NVIDIAவுமே லிஸ்ட்டில் வரும். ஆனால் நான் இங்கே மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறமா நான் இந்த சொன்ன லிஸ்ட்டெல்லாம் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் எல்லாம் ட்ராப் ஆகும்போது இதோட பொசிஷனுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேஜராக ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன் மறுபடியுமே. ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.